இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் டே அந்த வே ஆஃப் அவங்க எப்படி செய்தாங்கன்னு பார்த்துட்டு இது ஒரு சாதாரண தீவிரவாதி செய்யக்கூடிய செயல் கிடையாது, கண்டிப்பாக அது பாகிஸ்தான் ராணுவத்தினராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என் சேனல்லே சொல்லியிருந்தேன். இப்போ அது ப்ரூவ் ஆயிருக்கு. எஸ்எஸ்ஜியோடைய கமாண்டோ படைப்பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான் ராணுவ வீரன் தான் இன்னைக்கு தீவிரவாதியாக மாறி இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு, ஒரு பாகிஸ்தானி கமாண்டோ. ஸோ கமாண்டோஸ் அப்படின்றது நிச்சயமா அந்த டெரைனை எப்படி இது பண்ணும், ஏன்னா கமாண்டோ படைப்பிரிவினர் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங், பிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங், அவங்களுக்கு நேவிகேஷன் தெரியும், எப்படி தப்பிச்சு போகணும்னு தெரியும், 10-15 நாள் அவங்களால வந்து மினிமம் உணவோட சர்வைவ் பண்ண முடியும். இதெல்லாம் ரெகுலர் தீவிரவாதிகள் பண்றது கிடையாது. ரெண்டாவது ஃபேக்டர், நம்ம சைடில் இருக்கக்கூடிய டெரைன்ல இப்போ நீங்க அந்த பைன் ட்ரீஸ் தாண்டி நீங்க உள்ள போனீங்கன்னா நீங்க போக போக காட்டுப்பகுதிகளுக்குள்ள போக போக 5 அடிக்கு மேல உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்காது. இது ஒரு செகண்ட் இஷ்யூ. ரெண்டாவது, நீங்க காம்பிங் ஆபரேஷன் நம்ம சொல்லுவோம், மலைப்பகுதிகளில் காடுகளில் அப்படியே போவோம். இப்போ காம்பிங் ஆபரேஷன் போது லிட்டரலா இப்போ நீங்க தெருவில் இருக்கோம், சிட்டியில் இருக்கோம் அப்படின்னா நீங்க ஒரு ஏரியாவை சரௌண்ட் பண்ணி வீட்டுக்கு வீடு போயிட்டு இது பண்ணலாம், சர்ச் பண்ணலாம், அவங்களால எங்கேயும் பெரிய லெவலில் வெளில வர முடியாது. இந்த இடம் அப்படி கிடையாது. ரெண்டாவது, நேச்சுரல் கேவ்ஸ் இருக்காங்க, இயற்கையாகவே குகைகள் நிறைய இருக்கு. நான் போன சில குகையெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 அடி உள்ள போயிட்டு இருக்கும். டஃபான ஒரு ஆபரேஷன் தான். லக்கு இருந்ததுன்னா அன்னைக்கே கூட தூக்கிருக்கலாம்.